எங்கள் வீட்டில் பிரியாணி எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல் எல்லா சொந்தங்களுக்கும் ஒரு வணக்கம். என்னடா காலை வணக்கம் மதிய வணக்கம் சொல்லாமல் டைரெக்டாக இப்படி சொல்லு. ஏன்னா இந்த வீடியோ வந்து எப்போ போஸ்ட் ஆகும்னு தெரியல. யூடியூப்பில் பார்ப்போம். 2 பெரிய வெங்காயம், 4 பச்சை மிளகா, 2 பெரிய தக்காளி இன்னைக்கு பிரியாணிக்கு. ஓகேயா? அடுத்து வாங்க பார்க்கலாம். வாங்க அடுத்து இதில் என்னென்ன போட்டிருக்கேன்னா எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி பட்டை, சோம்பு, கிராம்பு, பெருஞ்சீரகம், அன்னாச்சி பூவு எல்லாம் போட்டு ஒரு வதக்கி 2 அந்த தக்காளி, பல்லாரி வெங்காயம், பச்சை மிளகாய் 3ஐயும் நல்லா வதக்க விடணும். நல்லா வதங்கிடுச்சு, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஏன்னா லைட்டாக வதங்கணும், வதங்கிடும். ஓகே, அடுத்து வாங்க பார்க்கலாம். வாங்க அடுத்து பார்க்கலாம். நல்லா வதங்கிடுச்சா? அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் அரைச்சி வச்சுக்குவேன். நீங்கள் அதே மாதிரி அரைச்சிக்கோங்க. ஓகே, ஒரு 2 ஸ்பூனு. இது வந்து வறுக்கிறதுக்கு. மஞ்சப்பொடி போட்டு கறி கொஞ்சம் கழுவியாச்சு. இது 3/4 கிலோ இருக்கும். 1.5 கிலோ எடுத்தோம், அதில் பாதி எடுத்துருக்கேன். நான் ரொம்ப கறி போட்டா சாப்பிட மாட்டேங்குங்க. வதங்கிடுச்சா? வதங்கிடுச்சு. அடுத்து பிரியாணி மசாலா கொஞ்சம் 2 ஸ்பூனு, 1 ஸ்பூனு வத்தப்பொடி. ஓகே, உரப்புக்கு கொஞ்சம் வத்தப்பொடி 1 ஸ்பூனு. ஓகே, 2 இந்த டம்ளருக்கு 2 டம்ளர் அரிசி, 4 டம்ளர் தண்ணி. ஓகே, வாங்க அடுத்து பார்க்கலாம். வாங்க அடுத்து என்ன போட்டிருக்கேன்னா அந்த மசாலா, பிரியாணி மசாலா கொஞ்சம், வத்தப்பொடி கொஞ்சம் போட்டு அதுக்கப்புறம் கறி 3/4 கிலோ கறியை அள்ளி போட்டு நல்லா வதக்கிட்டு இந்த டம்ளருக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்கிறதுக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இதே டம்ளரில் 2 டம்ளர் அரிசி போட்டு ஊற வச்சுருக்கேன். சம்பா அரிசி தாங்க, அதனால் ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம். அதனால தான் 4 டம்ளர் ஊற்றிட்டு நிப்பாட்டிட்டேன். ஓகேயா? அடுத்து அரிசி போட்டுட்டு இது பண்ணிவிட்டு அடுத்து வரேன். ஓகேயா? அங்கே அடுத்து பார்ப்போம். பிரியாணி இப்படி அரை வேக்காட்டில் இருக்கையில், அதாவது கூட்டி வச்சதுக்கப்புறம் 2 டம்ளர் சம்பா அரிசி ஊறப்பட்டோம்ல, அதை அலசி போட்டு நல்லா அரை வேக்காடு ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சின்ன டப்பா வாங்கிக்கோங்க. நான் ஏன் இந்த மாதிரி சின்ன டப்பா வாங்குறேன்னு எனக்கு அளவு தெரியாது, அதனால தான். ஓகேயா? இப்படி ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டிங்கன்னா நல்லா உதிரியாக ஆயிடும். டம் போடலாம். நான் டம் போட மாட்டேன். உங்களுக்கு வேணால் டம் போட்டுக்கோங்க. நான் டம் போட்ட மாதிரியே இறக்கிடுவேன். ஓகேயா? ஊற்றியாச்சா? இதுதான் எங்கள் வீட்டு பிரியாணி. அடுத்து ஒன்றில் வந்து சிக்கன் 65 எண்ணெயில் பொரிஞ்சிக்கிட்டு இருக்கு. வெங்காய சம்பல். முட்டை வேணாட்டேன், ஏன்னா வெயிலில் அது முட்டை ஸ்மெல்லு எங்களுக்கு பிடிக்கல, அதனால் வேணாட்டேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.